இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ஜானகி கார்த்தியை கொலை செய்திருக்கிறார். அதை அவர்களே ஒப்புக்கொண்டு போலீசில் சரணடைந்திருக்கிறார். அதன் பிறகு கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்காருன்னு ஒரு கற்பனை கதையை சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அது கற்பனை இல்ல. கார்த்திகை யாரும் கொலையும் செய்யல, அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்படி இருந்தா அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லையா அவர் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரத்தையாவது சமர்ப்பிச்சிருக்கணும். அத எதையுமே இவங்க செய்யல. உங்ககிட்ட கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், பல இடங்கள்ல அவர் மாத்தி மாத்தி மறைஞ்சிருக்காரு, அதனால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா. யுவர் ஆனர், இவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லி தீர்ப்பு தேதிய தள்ளி போட பாக்குறாங்க. ஜானகி கார்த்திய பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. புதைக்கப்பட்ட அவரோட உடலை போலீஸ் எடுத்திருக்காங்க. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேலையும் இந்த வழக்கை நீட்டிக்காம ஜானகிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், கார்த்திக் உயிரோட இல்லங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் உங்க பார்வையில இருக்கு. அவர் உடலை புதைச்ச இடத்துல இருந்து போலீஸ் கைப்பற்றினப்ப ஊர்க்காரங்களும் பார்த்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலையும் இந்த வழக்கோட தீர்ப்பை தள்ளி போடக்கூடாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தா கண்டிப்பா கார்த்திக் உயிரோட இருக்காருங்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். 3 மாசம் டைம் கொடுத்தோம், ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணல. இதுக்கு மேலேயும் டைம் கொடுத்து இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க கூடாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், இதுக்கு மேல அவகாசம் தர முடியாது. போனா இதுக்கு மேலே இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஜானகி ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களே, கில்லாடிங்க நீங்க. அந்த ரகுராமோட குடும்பம் இதோட செதறி போக போகுது பாருங்க. ஏங்க, நீங்க இனிமே உங்க கையில சூடு வச்சுக்க வேணாங்க. இந்த வழக்க தீர விசாரிச்சதுல கார்த்திக் உயிரோட இல்ல, அவர் கொலை செய்யப்பட்டதுதான் உண்மை என்று தெரிய வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட சாட்சியே தான் கொலை செய்தேன் என்ற குற்றத்தை முன்னரே ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையிலும் மேலும் கார்த்தி உயிரோடு இருப்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படாத அடிப்படையில் கார்த்திக்கை ஜானகிதான் கொலை செய்துள்ளார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்ப கூட அந்த கதிர் தான் கொலை பண்ணாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேங்க. நம்ம குடும்ப மரியாதையை விட அவனை காப்பாத்துறது தான் முக்கியமா போயிடுச்சு. ஜானகிதான் குற்றவாளி என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. அதனால் குற்றவாளி ஜானகிக்கு ஐபிசி 300 படி அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வழங்கி
இந்த கோர்ட் தீர்ப்பு நிறுத்துங்க. மேடம் ப்ளீஸ் ஜட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. இப்படி கோர்ட்ல கத்தக்கூடாது. யார் நீங்க? மேடம் இவங்க என் பெரியம்மா தான். இவங்க கொலை பண்ணல. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். யுவர் ஆனர், தீர்ப்பளிக்கிற இந்த நேரத்துல இவங்க அதை வந்து தடுக்க பாக்குறாங்க. இவங்க சொல்ற மாதிரி கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரமோ சாட்சியோ இல்ல. இருக்கு மேடம். என்ன இருக்கு? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? செத்து போனதா சொன்ன அந்த கார்த்திகே இருக்கான். அதோ வரான் பாருங்க. போடா சேனு. கார்த்திக் இங்க தான் இருக்கான் மாமா. டேய் ஜஸ்க். மாயா. ஐயோ தனா மாயா. ஏய் தனா. ஏய் டேய் கிட்ட வந்தீங்க. இவள கொன்னுடுவேன். விடுடா. பின்னாடி போங்க போங்க. கார்த்திக் தப்பு பண்ணாத. ஒழுங்கா தனவ விடு. ஏய் ஒழுங்கா என்ன போக விடுங்க. இல்ல இங்கே கொன்னுடுவேன். டேய் வேணாம். பின்னாடி போங்க.